ஹாய் ஆல் வெல்கம் டு எக்ஸாம் எஜ் யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மேக்ஸிமம் ஏரியாவில் இருக்கிற எல்லா ஷேப்ஸும் பார்த்துட்டோம்னு நினைக்கிறேன். ஸ்கொயர், ரெக்டாங்கிள், சர்க்கிள், ட்ரையாங்கிள் பார்த்துட்டோம். இப்போ அதுலேயே நமக்கு ஒரு சில அப்ளிகேஷன் கொஷின்ஸ்லாம் இருக்குது. ஸோ அந்த அப்ளிகேஷன் கொஷின்ஸ்லாம் பார்க்க போகிறோம். அப்ளிகேஷன் கொஷின் அப்படின்னா என்ன மேம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ எனக்கு வந்து ஒரு பில்டிங் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். இப்போ அந்த பில்டிங்கை சுற்றி நான் வேலி போட போகிறேன். அந்த வேலி போடுறதுக்கு அந்த பில்டிங் ஷேப் வந்து ஸ்கொயர் ஷேப் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ அதை சுற்றி நான் வேலி போட போகிறேன். இப்போ நான் வேலி போடுறதுக்கு எனக்கு பெர் மீட்டருக்கு 5 ரூபா அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அப்போ மொத்த காஸ்ட் எவ்வளோ? என்னோட பில்டிங் சைஸ் இதுதான் அப்படின்னு கொடுத்துருவாங்க. ஓகேவா? ஸோ மொத்த காஸ்ட் எவ்வளோ அப்படின்னு கேட்பாங்க. மொத்த தொகை எவ்வளோ ஆகும், ஆகிற செலவு எவ்வளோ அப்படின்ட்டு. ஸோ இது ஒரு டைப். ரெண்டாவது டைப் என்ன அப்படின்னா, இப்போ எனக்கு வந்து ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் ஒரு பில்டிங் இருக்குது. இல்லைனா என்ன பண்ணலாம், ஸ்கொயர் ஷேப்பில் ஒரு பாக்ஸ் இருக்குது. அந்த பாக்ஸை நான் என்ன பண்ணுறேன், மெல்ட் பண்ணுறேன். மெல்ட் பண்ணி நான் அதை ஒரு சர்க்கிள் ஷேப்பாக மாற்றுறேன். அப்படி மாற்றுறப்போ எனக்கு ஸ்கொயருடைய ஏரியா இவ்வளோ இருந்துச்சு. அப்போ எனக்கு சர்க்கிளோடைய ஆரம் என்ன, ரேடியஸ் என்ன அப்படின்ற மாதிரி கொஷின் இருக்கும். நம்பர் 2. நம்பர் 3 எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய ரூம் சைஸ் கொடுத்துருவாங்க. ரூம் சைஸ் கொடுத்துட்டு அங்கே வந்து நான் சர்க்கிள் ஷேப்பில் இத்தனை பாக்ஸை நான் சர்க்கிள் ஷேப்லேயோ இல்லை ஸ்கொயர் ஷேப்லேயோ இத்தனை பாக்ஸை நான் அடுக்கி வைக்க போகிறேன். அந்த பாக்ஸோட சைஸ் இத்தனை அப்படின்னு கொடுத்துருவாங்க. அப்போ மொத்தம் எத்தனை பாக்ஸ் அந்த ரூமில் மேக்ஸிமம் அடுக்கி வைக்கலாம் அப்படின்ற மாதிரி கொஷின் இருக்கும். இன்னொரு டைப் ஆஃப் கொஷின் எப்படி இருக்கும்னா, எனக்கு அந்த ரோடோட நீளம் இல்லைன்னா கம்பத்தோட நீளம் கொடுத்துட்டு எனக்கு ஒரு 2 மீட்டருக்கு நடுவில் நான் வந்து ஒரு ரிப்பன் மாதிரி கட்டுறேன், இல்லை ஏதாவது வந்து அறிகுறி வைக்கிறேன் அப்படின்னா, இப்போ எனக்கு எத்தனை அறிகுறி வைக்கிறதுக்கு எத்தனை பொருள் தேவைப்படும் அப்படின்ற மாதிரி கொஷின்ஸ் இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் அப்ளிகேஷன் கொஷின். இந்த அப்ளிகேஷன் கொஷின்ஸ்லாம் முடிச்சுட்டு நமக்கு மிச்சம் இருக்க ஷேப்ஸ் பார்க்க போகிறோம். மிச்சம் என்னெல்லாம் இருக்கும்னா ஸ்கொயருன்ற ராம்பஸ், பேரலலோகிராம், குவாட்ரிலேட்டர், அப்புறம் வந்து பேரலலோகிராம் சொல்லிட்டேன் இல்லையா, ட்ரபீசியம் இருக்கும். ஸோ நாற்கரம், இணைகரம் அதெல்லாம் இருக்குல்ல. ஸோ அது ஃபுல்லாக எடுத்துகிட்டு வந்து பார்த்துட்டு, அப்புறம் செக்டார் அப்படின்னு ஒன்று இருக்குது. ரேடியஸ்னால் ஃபுல் ஷேப். செக்டார்னால் என்னது, ரேடியஸில் சர்க்கிளில் இருந்து ஏதோ ஒரு பங்கை வந்து நான் வெட்டி எடுக்கிறேன். இப்போ அந்த பங்கை வெட்டி எடுத்ததுடைய ஆங்கிள் வந்து இவ்வளோ. அப்போது அந்த பங்கோடைய ஏரியா எவ்வளோ அப்படின்ற மாதிரி கொஷின் இருக்கும். ஸோ அதெல்லாம் தான் இந்த 2 வீடியோவாக பார்க்க போகிறோம். அந்த அப்ளிகேஷன் கொஷின்லாம், அந்த அப்ளிகேஷன் கொஷின் ரொம்ப ரொம்ப முக்கியமானதும் கூட. சரியா? ஸோ இந்த ஏரியா பொறுத்த வரைக்கும் இன்னும் 2 பார்ட்டில் நம்ம அப்ளிகேஷன் கொஷின் எல்லாமே முடிச்சிட்டோம் அப்படின்னா, அடுத்த டாபிக் நம்ம வால்யூம் போகிறப்போ வால்யூமுக்கு இவ்வளோ நிறைய பார்ட்டாக தேவைப்படாது. அதில் வந்து எவ்வளோ பார்ட்டு தேவைப்படும்னா, மிஞ்சி மிஞ்சி போனால் மேக்ஸிமம் 3 பார்ட், மினிமம் 2 பார்ட்டுக்குள்ளேயே நம்ம முடிக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் அங்கே ஃபார்முலாஸ் வந்து கொஞ்சம் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிட்டு அங்கே ரொம்ப அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அவ்வளோதான் வித்தியாசம். ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் யாருக்காவது ஏரியா, வால்யூம், அளவீடுகள், மென்சுரேஷனே பயமாக இருந்துச்சு அப்படின்னா, நம்ம இப்போ பார்ட்டாக ரொம்ப குட்டி குட்டியாக பிரித்து போட்டிருக்கோம். அது ஈஸியாக தான் இருக்கும். ஸோ அதனால் பயப்படாமல் கொஞ்சம் கொஞ்சமாக படிக்க ஆரம்பிங்க. ஓகேவா? ஸோ இப்போ கான்செப்ட்குள்ளே போகலாமா? ஃபஸ்ட்டு கான்செப்ட் பாருங்கள். அமௌண்ட் பெர் மீட்டர் ஸ்கொயர் இல்லை பெர் மீட்டர் அப்படின்றது தான். இப்போ அதாவது எனக்கு டோட்டல் அமௌண்ட், மொத்த தொகை என்னது அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. இப்போ கொஷின் இங்கே எந்த மாதிரிலாம் இருக்கும்னா, எனக்கு ஒரு பில்டிங் இருக்குது. அந்த பில்டிங்கை சுற்றி நான் வேலி போட போகிறேன்னு சொன்னேன் இல்லையா? ஸோ வேலி போடுறது நான் இப்போ தான் சொன்னேன், பில்டிங்கை சுற்றி வேலி போட போகிறோம். அப்போது எனக்கு அங்கே என்ன வந்துடும், டோட்டல் அமௌண்ட் வேணும் அப்படின்னா, அந்த பில்டிங்கோடைய சுற்றளவு பெரிமீட்டர் இன்டூ காஸ்ட், எவ்வளோக்கு பெர் மீட்டருக்கு காஸ்ட் எவ்வளோ அப்படின்னு கொடுத்துருவாங்க. இப்போ எனக்கு மீட்டருக்கு காஸ்ட் எவ்வளோன்னு கொடுத்துட்டு டோட்டல் அமௌண்ட் என்னவாகும் அப்படின்னு கேட்பாங்க. பில்டிங் சைஸையும் கொடுத்துருவாங்க. சில சமயத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, டோட்டல் அமௌண்ட்டும் காஸ்ட் பெர் மீட்டரும் கொடுத்துட்டு அந்த பில்டிங் சைஸில் எனக்கு ஏதாவது லென்த்து கொடுத்துட்டு பிரெத் என்ன அப்படின்ற மாதிரி மாற்றி மாற்றி கேட்பாங்க. ஸோ அப்போது இங்கே எனக்கு பெரிமீட்டர் இந்த இடத்துல நான் சுற்றி வேலி போடுறேன்றதுனால நான் இங்கே பெரிமீட்டர் போட்டிருக்கேன். இப்போ இதுவே ஒரு ரூம் இருக்குது. அந்த ரூமுக்கு நடுவில் கார்பெட் விரிக்கிறோம். தார்பாய் இல்லை கம்பிளி ஏதோ ஒரு கார்பெட் வந்து விரிக்கிறோம். சரியா? ஸோ அந்த கார்பெட்டை விரிக்கிறதுக்கு எனக்கு அங்கே அதுக்கு ஆகிற செலவு எத்தனைன்னு கேட்பாங்க. இப்போ கார்பெட் என்ன பண்ணுவோம் நம்ம, இந்த ரூமுக்குள்ளே இருக்கிற ஏரியாவுக்கு தான் கார்பெட் விரிப்போம். கரெக்டா? அப்போது அந்த இடத்துல எனக்கு டோட்டல் அமௌண்ட் வேணும்னா என்ன பண்ணணும், விச் இஸ் ஈக்குவல் டு ஏரியா இன்டூ காஸ்ட் பெர் மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு போடணும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் தான் டாஸ்க். நமக்கு இங்கே ஏரியா யூஸ் பண்ண போகிறோமா, பெரிமீட்டர் யூஸ் பண்ண போகிறோமான்றது தான் மேஜர் டாஸ்க்கு, மெயின் டாஸ்க். நம்ம லாஜிக்காக யோசிக்கலாம். உள்ளே பண்ணுவோமா, வெளியில் பண்ணுவோமா, ஏரியா வருமா, பெரிமீட்டர் வருமான்னு லாஜிக்காக யோசிக்கலாம். இது ஒரு ஆப்ஷன்.
ரெண்டாவது ஆப்ஷன் என்னன்னா, நமக்கு கொஸ்டின்ல காஸ்ட் பெர் மீட்டர் கொடுத்திருந்தா பெரிமீட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். காஸ்ட் பெர் மீட்டர் ஸ்கொயர் கொடுத்திருந்தா ஏரியா யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா இதுலயும் நம்ம டிஎன்பிஎஸ்சில ஒரு ட்ரிக் வைப்பாங்கல்ல. என்னன்னா, ஒரு சில சமயத்துல காஸ்ட் பெர் மீட்டர்னு கொடுத்திருந்தா, அங்க பெரிமீட்டர் இல்லாம லென்த் வச்சு போடுற மாதிரியும் ஒரு சில கொஸ்டின்ஸ் வரும். சரியா? இப்போதைக்கு நீங்க என்ன யோசிச்சு ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, டோட்டல் காஸ்ட் வந்து பெரிமீட்டர் அல்லது ஏரியா இன்டு காஸ்ட் பெர் யூனிட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த யூனிட் மீட்டரா இருக்கலாம், ஸ்கொயர் மீட்டரா இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். ஓகே. ஸோ இப்போ கொஸ்டின்குள்ள போறப்போ உங்களுக்கே கொஞ்சம் கொஞ்சமா புரியும். இப்போ நம்ம எல்லாத்துடைய ஏரியா பெரிமீட்டர் ஃபார்முலா எல்லாரையும் நேரம் படிச்சு ஃபிங்கர் டிப்ல வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ ஸ்ட்ரைட்டா கடகடன்னு போயிடலாமா? இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இன்ன ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் கிரவுண்ட். கிரவுண்ட் எங்கேயாவது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்குமாங்க? அங்க இருக்கு போல. ஓகேவா? ஸோ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் கிரவுண்டில் the side adjacent to right angle are 50 and 80 meters. Side adjacent to right angle அப்படின்னா எனக்கு இங்க 90 டிகிரி இருக்கு. ஸோ இங்க 90 டிகிரி இருக்கு. அதுல இருக்க பக்கங்கள் அடுத்தடுத்த பக்கங்கள் அதுதான் கொடுத்துருக்காங்க. அந்த சைடு வந்து 50 80 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் த காஸ்ட் ஆஃப் சிமெண்டிங் த கிரவுண்ட் அப்படின்னு கேட்குறாங்க. சிமெண்டிங் த கிரவுண்ட் அப்படின்னா அந்த திடல்ல சிமெண்ட்டை பூச போகிறோம். சிமெண்ட் எங்கெங்க பூசுவோம்? கிரவுண்டு சிமெண்ட்டு எனக்கு இங்கே வெளிப்புறத்தில் மட்டுமா அங்கே பூசுவோம்? இல்லை உள்புறத்தில் இருக்க இந்த ஏரியாவில் தான் பூசுவோம். அப்போ நமக்கு இங்கே எனக்கு தெரிஞ்சிருச்சு டோட்டல் காஸ்ட் ஈக்குவல் டு ஏரியா இன்டூ அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ பெர் ஸ்கொயர் மீட்டருக்கு 5 ரூபாய். அவங்களும் ஸ்கொயர் மீட்டர்னு கொடுத்துட்டாங்க. அப்போ நம்ம ஏரியான்னு யோசிச்சது சரிதான் அப்படின்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ நமக்கு டோட்டல் அமௌண்ட் தானே கேட்டிருக்காங்க. அப்போ டோட்டல் காஸ்ட் அதை தான் டிசின்னு போட்டிருக்கேன். விச் இஸ் ஈக்குவல் டு ஏரியா வேணும். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளோட ஏரியா என்னது? ஹாஃப் இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட்டா? இந்நேரத்துக்கு ஃபார்முலா எல்லாம் ஃபிங்கர் டிப்பில் இருக்கணும். சரியா? ஸோ ஹாஃப் இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட் இன்ட்டு காஸ்ட் பெர் யூனிட்டா? காஸ்ட் ஒரு மீட்டர் ஸ்கொயருக்கு எவ்வளோ? 5 ரூபாய் இன்ட்டு 5. இப்போ இதை 2 டைமில் கேன்சல் பண்ணால் என்னது? 40ன்னு வருமா? 5 இன்ட்டு 4 20. அப்புறம் இங்கே 2 0 இருக்குது. ஸோ 2000 இன்ட்டு 5 அப்படின்னு போட்டோன்னா டோட்டலாக 10,000 அப்படின்னு கிடச்சிரும். இப்போ தெரியுதா இது ஏன் நம்ம எல்லா ஷேப்பும் முடிச்சதுக்கப்புறமா அப்ளிகேஷன் சம் போடுறோன்னு? ஏன்னா இப்போ நம்ம ஏரியா ஃபார்முலா பெரிமீட்டர் ஃபார்முலா எல்லாத்துலேயும் வெல்வர்ஸ் ஆயிருப்போம். நீங்களே கடகடன்னு சேர்ந்து ஆன்சர் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இப்போ இதான் கான்செப்ட். நீங்கள் என்ன பண்ணுங்கள், கையில் பென்னு பேப்பர் எடுத்து வச்சுக்கோங்க. எல்லாத்துக்குமே ஏரியா ஃபார்முலா ஞாபகம் இருக்கான்னு என் கூடவே சேர்ந்து டகடகன்னு போட்டு பாருங்க. ஓகேவா? diameter of a semicircular gross part is 70 meter. ஸோ டயமீட்டர் வந்து கொடுத்துருக்காங்க 70 மீட்டர். செமிசர்க்குலர் அரைவட்டத்துடையது. காஸ்ட் ஆஃப் ஃபென்சிங் த பிளாட். ஃபென்சிங்னா வேலி போட போகிறோம், சுற்று வேலி. அப்போ இங்கே என்ன தான் யூஸ் பண்ணணும்? பெரிமீட்டர் தான் யூஸ் பண்ணணும். பெரிமீட்டர் ஆஃப் செமி சர்க்கிள் ஃபார்முலா டகடகன்னு இப்போ மைண்டில் வந்திருக்கணுமே. என்னது? R இன்ட்டு 36/7. இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? 12 rupees பெர் மீட்டருக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ எனக்கு R ஃபார்முலா என்னது? R வந்து D/2 அப்போ 35 அப்படின்னு கிடச்சிடும். அப்போ 35 இன்ட்டு 36/7. 7 வாய்ப்பால் அடித்தா என்ன வரும்? 7 35 போச்சுன்னா 5. ஸோ 36 இன்ட்டு 5ன்னு போட்டால் என்னது? 36 இன்ட்டு 5 6 5 30 3 15 180 அப்படின்னு கிடச்சிடும். ஸோ இதான் நம்மளுடைய பெரிமீட்டர். இப்போ எனக்கு டோட்டல் காஸ்ட் வேணும்னா பெரிமீட்டரோட என்ன பண்ணணும்? இன்ட்டு காஸ்ட் பெர் யூனிட்டா? ஸோ 18 180 இன்ட்டு 12 அப்படின்னு கிடச்சிரும். ஸோ அப்போ 12 180 இன்ட்டு 10ன்னு போட்டால் 1800. அடுத்து 180 இன்ட்டு 2னா 316 வந்துருமா? ஸோ அப்போ இங்கே என்னது? 2160 தான் நம்மளுடைய ஆன்சர். கிளியரா? அடுத்த கொஷின் போலாமா? ஸோ அடுத்த கொஷின் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்ட்டு. ஒரு கொஷின் ஸ்கிப் பண்ணிட்டோன்னு நினைக்கிறேன், இருங்க வைக்கிறேன். ஸோ அடுத்த கொஷின் வந்து the cost of leveling a rectangular ground. என்ன பண்ண போகிறோம்? ரெக்டாங்குலர் செவ்வகத்தில் ஒரு கிரவுண்ட் இருக்குது. அது என்ன பண்ணுறோம்? மெத்தி விட போகிறோம், லெவல் பண்ண போகிறோம். சரியா? ஸோ அப்போ இதுவும் நம்ம ஏரியாவுக்கு தான் பண்ணுவோம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? காஸ்ட் வந்து 1.25 பெர் மீட்டர் ஸ்கொயருக்கு. அப்போ காஸ்ட் பெர் மீட்டர் ஸ்கொயர் கொடுத்துட்டாங்க. இஸ் ₹900. டோட்டல் காஸ்ட்டும் கொடுத்துட்டாங்க. லென்த் ஆஃப் த கிரவுண்டு கொடுத்துருக்காங்க. விட்த் என்னன்னு கேட்குறாங்க. அப்போ நமக்கு என்ன தெரியும்? டோட்டல் காஸ்ட் ஈக்குவல் டு ஏரியா இன்ட்டு காஸ்ட் பெர் மீட்டர் ஸ்கொயரா? இப்போ காஸ்ட் பெர் மீட்டர் ஸ்கொயர் தான் என்னது? 1.25 ரூபாய் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை நம்ம வந்து ஃப்ராக்ஷனாக மாற்றிட்டா ஈஸியாக போட்டுடலாமா? 1/4 ஏன்னா கால், அப்போ 1/4. அப்போ இதை ஃப்ராக்ஷனாக மாற்றினா என்னது? 4 + 1 5/4 அப்படின்னு போட்டுக்கலாம். அப்போ இது வந்து 5/4. ஏரியா நமக்கு என்னது? செவ்வகத்துக்கு L இன்ட்டு பியா? L என்ன கொடுத்துருக்காங்க? 30. பி என்னன்னு தெரியாது, அதனால இன்ட்டு பி. அடுத்து டோட்டல் காஸ்ட் என்னது? எனக்கு 900. ஸோ இந்த 0 இந்த 0 கேன்சல் ஆகிடுமா?
3ஆம் வாய்ப்பாடில் இதை அடித்தா என்ன வந்துடும் 30 அப்படின்னு கிடச்சிரும். அடுத்து இது 5ஆம் வாய்ப்பாடில் அடித்தா 6 அப்படின்னு கிடச்சிரும். அப்போ பி என்னது 6 × 4 ஸோ 24 மீட்டர் ஆன்சர். ஓகேவா? ஒரே ஃபார்முலா தான், எப்படி வேணாலும் அவங்க கேட்கலாம். அடுத்தது பாருங்க, இஃப் காஸ்ட் ஆஃப் ஃபென்சிங் a circular path at a rate of 5 per meter is 1100. அப்போ மொத்த தொகை டோட்டல் காஸ்ட் கொடுத்துட்டாங்க. இது காஸ்ட் பெர் மீட்டரும் கொடுத்துட்டாங்க. ரேடியஸ் ஆஃப் த பார்க் என்னன்னு கேட்குறாங்க. ஃபென்சிங்னா வேலி, சுற்றி தானே வேலி போடுவோம். அப்போ பெரிமீட்டர் இன்டூ காஸ்ட் பெர் மீட்டர் ஈக்குவல் டு டோட்டல் காஸ்ட் அப்படின்னு கிடைச்சோம். ஸோ பெரிமீட்டர்னா என்னது 2πr சர்க்கிள்க்கு. ஸோ 2π வந்து 22/7, r தான் என்னன்னு கேட்டிருக்காங்க. காஸ்ட் பெர் மீட்டர் என்னது 5 ரூபாய். மொத்த ரூபாய் எவ்வளோ 1100 ரூபாய் அப்படின்னு கிடைக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், 11ஆம் வாய்ப்பால் அடித்தா இது 2, இது 100ன்னு வந்துருமா. அடுத்து என்ன பண்ணலாம், இது 2ஆம் வாய்ப்பால் அடித்தா 50, அடுத்து இதை 5ஆம் வாய்ப்பால் அடித்தா 10, திரும்ப இதை 2ஆம் வாய்ப்பால் அடித்தா 5. அப்போ r ஈக்குவல் டு 7 × 5 ஸோ 7 × 5 35 மீட்டர். அடுத்தது பாருங்க, ஈஸியாக இருக்கா. அடுத்தது ஃபைண்ட் த காஸ்ட் ஆஃப் ஃபென்சிங் எ ஸ்கொயர் பார்க் ஆஃப் சைடு 250 மீட்டர் அட் த ரேட் ஆஃப் 20 rupees per மீட்டர். என்ன பண்ண போகிறோம், வேலி போட போகிறோம் ஸ்கொயருக்கு. ஸோ ஒரு சைடோடைய ஸ்கொயர் வந்து 250. அப்போ இங்கே என்னது பெரிமீட்டர் தான் வேணும், வேலி போட போகிறோம் அப்படின்னா. பெரிமீட்டர் என்னது 4a. அப்போ 4 × 250 பெர் மீட்டருக்கு 20 ரூபாய். அப்போ டோட்டல் காஸ்ட்டுக்கு இப்படி போட்டுடலாமா. எல்லா வாட்டியும் நம்ம இந்த ஃபார்முலாவை எழுதி போடணும்னு அவசியம் இல்லை. நம்ம ஃபாஸ்ட் ஒரு 2-3 சம்க்கு ஸ்லோவாக புரிகிற வரைக்கும் ஃபார்முலா எழுதுவோம். அப்புறம் என்ன பண்ணணும், அந்த ஃபார்முலாவை விட்டு ஸ்ட்ரைட்டாக சிங்கிள் ஸ்டெப்லேயே ஆன்சர் போடுற மாதிரி பார்த்துக்கணும். அப்போ தான் நமக்கு டைம் மேனேஜ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், எல்லா கொஷினுக்கும் ஆன்சர் பண்ணலாம். சரியா? ஸோ இப்போ இங்கே என்னது நமக்கு 4 × 25னா 100 அப்படின்னு கிடச்சிடும். ஸோ 100, அப்புறம் இங்கே ஒரு 0 இருக்குது, இன்ட்டு 20. அப்போ 20 × 1000 என்னது 20,000. ஸோ அப்போது ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். புரியுது இல்லைங்க எல்லாருக்கும்? அடுத்தது பாருங்கள், ஏரியா ஆஃப் சர்க்குலர் ஃபீல்டு இஸ் 13.86 ஹெக்டேர். த காஸ்ட் ஆஃப் ஃபென்சிங் இட் அட் ரேட் ஆஃப் 20 பைஸ் பெர் மீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பெர் மீட்டருக்கு எனக்கு 20 பைசா பெர் மீட்டருக்கு. இப்போ ஏரியா ஆஃப் சர்க்குலர் ஃபீல்டு கொடுத்துருக்காங்க. இங்கேயே என்னது நமக்கு ஃபென்சிங் தான் பண்ணணும், வேலி தான் பண்ணணும். சரியா? வேலி போடணுன்னா என்னது எனக்கு பெரிமீட்டர் தான் வேணும். பெரிமீட்டர் இன்ட்டு காஸ்ட் பெர் மீட்டர் ஈக்குவல் டு டோட்டல் காஸ்ட். டோட்டல் காஸ்ட் தான் நமக்கு என்னன்னு கேட்டிருக்காங்க இல்லையா? அப்போ இங்கே ஃபஸ்ட்டு பெரிமீட்டர் கண்டுபிடிக்கணும். பெரிமீட்டர் என்னது 4a இன்ட்டு காஸ்ட் வந்து 20 பைசா, நமக்கு ரூபாயில் தான் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ 20 பைசாவை ரூபாயில் போடணுன்னா 20/100ன்னு போட்டுக்கலாமா. இப்போ அடுத்து இங்கே ஏ கண்டுபிடிக்கிறது தான் இப்போ டாஸ்க்கு. இங்கே ஏரியா என்னது எனக்கு 13.86 ஹெக்டேர். ஹெக்டேரை மீட்டர் ஸ்கொயராக மாற்றுறதுக்கு நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருந்தேன், ஞாபகம் இருக்கா? இன்ட்டு 10⁴ மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ இப்போ இங்கே ஏரியா ஏன்றது என்னது ஏ ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு 13.86 இன்ட்டு 10⁴. ஸோ 10⁴ இங்கே என்ன பண்ணலாம், ஒரு இங்கே 2 புள்ளி தள்ளி வந்துருமா, 138600 அப்படின்னு கிடச்சிரும். அப்புறம் ஏ ஸ்கொயருடைய வேல்யூ தான் இது. அப்போ ஏ உடைய வேல்யூ வேணும்னா என்ன பண்ணலாம், இதுக்கெல்லாம் வந்து நம்ம ஸ்கொயர் வேல்யூ கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம். அப்போ என்ன பண்ணலாம், ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் கண்டுபிடிச்சிக்கலாம்னா 1386க்கு 2 டேபிளில் போட்டோம்னா 6ல் 12, மிச்சம் 1 9 693. இதை திரும்ப 3 டேபிளில் போட்டால் என்ன வரும், 2 3 1 2 3 1 திரும்ப எந்த டேபிளில் போகும், 3 டேபிள்லேயே போகுமா. 3 டேபிளில் போட்டால் 7ல் 21, மிச்சம் 2, ஸோ 7. அடுத்து என்ன பண்ணலாம், 11 டேபிளில் போடலாமா, 11 7 அப்படின்னு கிடச்சிரும். ஸோ இப்போ இங்கே ஏ ஸ்கொயர் எப்படி எழுதலாம், ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு இல்லை ஏ ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 × 3 × 3 இன்ட்டு 11 × 7. அப்புறம் இங்கே 2 0 இருக்குல்ல, ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் 10 × 10 இல்லை 100 அப்படின்னு போட்டுக்கலாம். இப்போ 2 3 சேர்ந்து வெளியில் ஒரு 3 வந்துருமா. அடுத்து இந்த 100 வெளியில் ஒரு 10ஆக வந்துடும். அப்போ ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே இப்போ என்னெல்லாம் இருக்குது, 2 11 7 அப்படின்னு இருக்குது. ஸோ 2 11 7 அப்படின்னு இருக்கும். அப்போ இங்கே என்னது 30 இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 22 7. ஸோ 22 இன்ட்டு 7 அப்படின்னு போட்டால் என்னது நமக்கு 154. ஸோ 22 இன்ட்டு 7 154. இது அப்ராக்சிமேட்டாக எதோட ஸ்கொயர் வேல்யூ அப்படின்னு போட்டு தான் நம்ம என்ன பண்ணணும், கெஸ் பண்ணணும். ஓகேவா? இதுக்கு கிட்ட நமக்கு என்ன வரும், 169 வருமா, இல்லைனா 144 12 பாயிண்ட் சம்திங் அப்படின்னு வரும். ஸோ இது ரெண்டில் ஏதாவது ஒன்று கெஸ் பண்ணி போட்டுட்டு நம்ம என்ன பண்ணணும், அப்ராக்சிமேட்டாக ஆன்சர் கண்டுபிடிச்சி போடுற மாதிரி இருக்கும்.
சரியா? ஸோ இப்படி தான் போட்டாகணும். இதுக்கு வேற ஆப்ஷன் இல்ல. இங்கேருந்து ஏ கண்டுபிடிச்சிட்டு அப்போ என்ன பண்ணணும்? இங்கே எடுத்துட்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணணும். இப்போ இது வந்து 169, 154. ஸோ இதுதான் டிஃபரன்ஸ் கம்மியா இருக்கு. ஸோ நான் அப்ராக்ஸிமேட்டா 12ன்னு வச்சுக்கிறேன்னு வைங்க. 12 புள்ளியில. ஸோ அப்போ இங்க என்ன வந்துரும்? 360 வந்து ஏ அப்படின்னு கிடைச்சிரும். அப்போ இங்க நான் எடுத்துட்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணா 4 × 360 × 20/100. இங்க நான் 12ன்னு வச்சிருக்கேன்னா 12 பாயிண்ட் சம்திங் அப்படின்னு ஆன்சர் வரப்போகுது. 12.8 அப்படின்னு வரும். ஏன்னா இங்க டிஃபரன்ஸ் வந்து 10 இருக்கு. ஓகேவா? அப்போ 12 பாயிண்ட் சம்திங்ல ஆன்சர் வரும். இந்த 0 இந்த 0 கேன்சல், இந்த 0 இந்த 0 கேன்சல். 36 × 8 அப்படின்னு போட்டா என்ன வரும்? 8 6 are 48, 4 24 + 4 28, 288 கிட்ட இருக்கு. ஸோ கிட்ட இருக்கிற ஆன்சர் நமக்கு என்னது? 264ஆ? நமக்கு இந்த பாயிண்ட்ல வைக்கிற அளவுக்கு அப்ராக்சிமேட்டாலாம் வந்து நமக்கு வராது. அதனால கிட்ட இருக்க வேல்யூ நம்ம போட்டுக்கலாம். சரியா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. A field is in a form of rhombus. Diagonal of the field are. So 100, 180. Find the cost of leveling அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இங்கே என்ன பண்ணுறாங்க? ராம்பஸ் ஷேப்பில் இருக்குது. இதான் ராம்பஸ். ராம்பஸ்னால் எதுவும் இல்லை, சதுரத்தில் இருக்கிற டயக்னல் இருக்குல்ல, அந்த மூலை விட்டத்தை வச்சு நான் என்ன பண்ணுறேன், வரைகிறேன் அப்படின்னா அதுதான் வந்து ராம்பஸ். ராம்பஸ்லேயும் எனக்கு 4 சைடும் ஈக்குவலாக தான் இருக்கும். அதில் எனக்கு இந்த டயக்னல் தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த டயக்னல் வேல்யூ இது D1 இது D2ன்னு வச்சுக்கலாம். இந்த ராம்பஸோடைய ஏரியா ஃபார்முலா என்னன்னா ½ × D1 × D2. ஓகே, ஸோ இந்த D1 D2 தான் எனக்கு கொஷினில் 100 180ன்னு கொடுத்துருக்காங்க. காஸ்ட் ஆஃப் லெவலிங் கேட்குறாங்க. லெவலிங் எங்கே? இந்த ஏரியாவுக்கு தானே பண்ணுவோம். அப்போ ஏரியா ஃபார்முலா அப்ளை பண்ணி ஏரியா என்னது அப்படின்னு கண்டுபிடிச்சிடணும். கண்டுபிடிச்சிட்டு டோட்டல் காஸ்ட் பார்த்துக்கலாம். ஸோ டோட்டல் காஸ்ட் ஈக்குவல் டு ஏரியா இன்ட்டு காஸ்ட் பெர் யூனிட்டா. ஸோ அப்போ இங்கே ஏரியா என்ன வந்துடும்? இந்த 2 டேபிளில் கேன்சல் பண்ணுறோம் அப்படின்னா 19 வருமா? அப்போ 9000 ஏரியா. ஸோ 9000 இன்ட்டு காஸ்ட் எவ்வளோ? 3 ரூபா. அப்போ 9 3s are 27. ஸோ 27,000 தான் ஆன்சர். ஓகேவா? ஸோ ஏரியா ஆஃப் ராம்பஸ் இது வந்து நான் திரும்பியும் நடத்துவேன் லாஸ்ட்டில். இப்போதைக்கு இங்கே ராம்பஸ் இருக்கிறதுனால நான் இந்த இடத்துல இந்த ஃபார்முலா மட்டும் சொல்லியிருக்கேன். சரியா? ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஏரியா ஆஃப் அ சர்க்குலர் ஃபீல்டு இஸ் 1,38,600. ஸோ ஏரியா கொடுத்துட்டாங்க 1,38,600. காஸ்ட் ஆஃப் ஃபென்சிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ வேலி போடுறாங்க. அப்போ நமக்கு இங்கேருந்து என்ன வேணும்? பெரிமீட்டர் வேணும். அப்போ இங்கே என்ன பண்ணணும்? ஏரியாவுக்கு பை r². ஸோ 22/7 × r² which is equal to 138,600. இப்போ 2 டேபிளில் கேன்சல் பண்ணுறோன்னா இங்கே என்ன வரும்? 11ஆ? ஸோ 6ல் 12 19300 அப்படின்னு கிடச்சிடும். அடுத்து நம்ம என்ன பண்ணி பார்க்கலாம்? 11 டேபிளில் கேன்சல் பண்ணி பார்க்கலாமா? ஸோ இதை 11 டேபிளில் கேன்சல் பண்ணால் 6ல் 66 மிச்சம் 3. ஸோ 6300. அப்போ r² ஈக்குவல் டு 63 அப்படின்னு இருக்குது. 63 எப்படி எழுதலாம் நம்ம? 9 7s are 63ஆ? ஸோ 9 7s are 63 இன்ட்டு 100. இங்கே ஒரு 7 இருக்குது. அப்போ இன்ட்டு 7 அப்படின்னு வந்துடும். அப்போ r வேல்யூ என்னது? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9 3. 2 7 இருக்குது, ஒரு 7 ஆகிடும். அப்புறம் இங்கே 2 0 இருக்குது, ஒரு 0 ஆகிடும். ஸோ அப்போ 210 தான் நமக்கு ரேடியஸ் உடைய வேல்யூ. ஸோ ரேடியஸ் உடைய வேல்யூ என்னது? 210. அப்போ பெரிமீட்டர் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாமா? 2πr. ஸோ 2 × 22/7 இன்ட்டு 210 அப்படின்னு வந்துடும். இதை கேன்சல் பண்ணோன்னா 30ஆ? அப்போ இது 44 × 30 அப்படின்னு கிடைக்கும். ஸோ 4 3s are 12 11320 தான் பெரிமீட்டர். இப்போ நமக்கு டோட்டல் காஸ்ட் வேணும்னா இங்கே என்ன பண்ணணும்? பெர் மீட்டரோட மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 1320 × 4.4 பண்ணோம் அப்படின்னா என்ன ஆன்சரோ அதான் இந்த கொஷினுக்கான ஆன்சர். கான்செப்ட் கிளியராக புரியுது இல்லை? ஸோ கேல்குலேஷன் பற்றி பயப்பட தேவையில்லை. அடுத்தது பாருங்கள், கொஞ்சம் வித்தியாசமான சம்மு என்ன கொடுத்துருக்காங்க நல்லா பாருங்கள். ஃபைண்ட் த காஸ்ட் ஆஃப் கார்பெட்டிங் ரூம். ஒரு ரூம் இருக்குது, சைஸ் வந்து 13 மீட்டர் லாங் 9 மீட்டர் வைடு. ஸோ அப்போ இது வந்து அந்த ரூம் என்னது? செவ்வகம், ரெக்டாங்கிளா? ஸோ அப்போ 13 மீட்டர் லாங் 9 மீட்டர் வைடு வித் அ கார்பெட் போட போகிறோம். அப்போ இங்கே கார்பெட்டை உள்ளே தான் போடுவோம். அந்த கார்பெட்டுடைய விட்த்து கொடுத்துருக்காங்க. அகலம் வந்து 75 சென்டிமீட்டர். ஓகேவா? அட் ₹8 பெர் மீட்டர். பெர் மீட்டருக்கு 8 ரூபா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே எனக்கு கார்பெட்டோட விட்த்து கொடுத்துட்டாங்க. அப்போது இங்கே எனக்கு காஸ்ட் பெர் மீட்டர்னு சொன்னது அவங்க பெரிமீட்டர் பற்றி பேசலை, பெர் லென்த்தை பற்றி பேசுகிறாங்க. அப்போது 1 மீட்டர் லென்த்துக்கு 8 ரூபா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் இங்கே எனக்கு லென்த் ஆஃப் த கார்பெட் தெரியாது. அதுதான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும்.
அந்த லென்த் ஆஃப் த கார்பெட் இல்லை கார்பெட்டுடைய நீளம் எதை பொறுத்து இருக்கும்? ரூமுடைய நீளத்தை பொறுத்து தானே இருக்கும். ரூமுடைய நீளம் அகலத்தை பொறுத்து தான் இருக்கும். கரெக்டா? அப்போ ஃபஸ்ட்டு ஏரியா ஆஃப் ரூம் கண்டுபிடிங்க. ஏரியா ஆஃப் ரூம் என்னது? 13 இன்ட்டு 9ஆ? 13 இன்ட்டு 9ன்னு போடுறப்போ 9 3 சார் 27, மிச்சம் 2, ஸோ 117ன்னு வரும். ஸோ இதுதான் நமக்கு என்னது? ஏரியா ஆஃப் த கார்பெட்டும் கூட இல்லையா? கார்பெட் என்ன பண்ணுவோம்? ரூம் ஃபுல்லாக தானே கவர் பண்ணுவோம். கரெக்டா? அப்போ இதுதான் எனக்கு ஏரியா ஆஃப் த கார்பெட்டும். ஏரியா ஆஃப் த கார்பெட் லென்த் இன்ட்டு பிரெத். இங்கே பிரெத் என்னது? இது என்ன யூனிட்ல இருக்கு? மீட்டர் ஸ்கொயர்ல இருக்கு. பிரெத் என்ன கொடுத்துருக்காங்க? 75 சென்டிமீட்டர். அப்போ மீட்டர்ல சப்ஸ்டியூட் பண்ணணும். மீட்டர்ல சப்ஸ்டியூட் பண்ணா என்னது? 0.75ஆ? ஸோ பாயிண்ட்ல இருக்கே அப்படின்னு யோசிச்சிங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம்? லென்த் ஆஃப் த கார்பெட் நம்ம என்ன பண்ணலாம்? பாயிண்ட்ல இருக்கிறதுக்கு பதிலாக 3/4 முக்கால் இல்லையா? 3/4ன்னு பண்ணிக்கலாமா? டிவைடட் பை 3 இன்ட்டு 4. அதாவது 117 ஈக்குவல் டு லென்த் இன்ட்டு பிரெத்துன்னு வரும். ஸோ இதில் தான் நான் என்ன பண்ணியிருக்கேன்? இந்த பிரெத்தை இந்த சைடு எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ 0.75க்கு பதிலாக 3/4 அப்படின்னு போட்டிருக்கேன். கீழே போட வேண்டிய 4 நான் மேலே போயிடுச்சு அப்படின்னு போட்டிருக்கேன். இப்போ இதை 3 டேபிளில் கேன்சல் பண்ணால் என்னது? 3ல் 9 மிச்சம் 2, ஸோ 39ன்னு வரும். 39 இன்ட்டு 4னா 36, 3, ஸோ 156 அப்படின்றது தான் எனக்கு என்னது? லென்த் ஆஃப் த கார்பெட். ஸோ 156 மீட்டர். ஒரு மீட்டருக்கு 8 ரூபா அப்படின்னா 156 மீட்டருக்கு என்ன வந்துடும்? இங்கே 48, 4. இங்கே 8 5 ஆர் 40, 44, 4. அப்போ இங்கே 1248 தான் நம்மளுடைய ஆன்சர். புரியுதுல்ல? ஸோ இது கொஞ்சம் வித்தியாசமான சம், அதனால இதை என்ன பண்ணுங்க? நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இங்கே எப்படி கண்டுபிடிக்கிறோம் லென்த் ஆஃப் த கார்பெட் அதெல்லாம் உங்களுக்கு புரிகிற மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்க? எழுதி வச்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஃபைண்ட் த காஸ்ட் ஆஃப் கார்பெட்டிங் a room 13 மீட்டர் லாங் 9 மீட்டர் ப்ராட். போன கொஸ்டினே தான். வித் அ கார்பெட் 75 சென்டிமீட்டர் வைடு. ஸோ அதுவும் அதே தான். இஃப் 1 மீட்டர் ஆஃப் அ கார்பெட் காஸ்ட் 12.4. அங்கே 8 ரூபான்னு கொடுத்துருந்தாங்க, இங்கே 12.4ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நீங்கள் சால்வ் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்குறீங்களா? ஹோம் ஒர்க்கா? அடுத்த கொஸ்டின் போயிடலாமா? அடுத்தது பாருங்க. ஃபைண்ட் த காஸ்ட் ஆஃப் கார்பெட்டிங் a room of 18 மீட்டர் லாங் வித் அ கார்பெட் 75 மீட்டர் வைடு அட் rupees 4.5 per meter is 810. Find the breadth of the room அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுவும் கார்பெட் தான். இங்கே என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. லென்த் ஆஃப் த ரூம் என்ன கொடுத்துருக்காங்க? 18 மீட்டர். இப்போ கார்பெட்டோடைய வித் ஆஃப் த கார்பெட் எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 75 சென்டிமீட்டர். அந்த 0.75 மீட்டர்னு எழுதிக்கவா? இப்போ காஸ்ட் பெர் மீட்டர் என்ன கொடுத்துட்டாங்க? 4 ரூபா 50 பைசா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. காஸ்ட் பெர் மீட்டர். இப்போ டோட்டல் காஸ்ட் என்ன கொடுத்துட்டாங்க? 810 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு டோட்டல் காஸ்ட் டிவைடட் பை காஸ்ட் பெர் மீட்டர் அப்படின்னு போட்டோன்னா நமக்கு என்ன கிடைச்சிரும்? லென்த்து கிடைச்சிருமா? லென்த்து கிடைச்சிரும் தானே? இங்கே ஃபஸ்ட்டு என்னது? எனக்கு இங்கே என்ன வரும்? டோட்டல் காஸ்ட் ஈக்குவல் டு காஸ்ட் பெர் மீட்டர் இன்ட்டு ஏரியா இல்லைனா பெரிமீட்டர். இங்கே கார்பெட்டிங் பொறுத்தவரை லென்த்து போடுவோம். கரெக்டா? இப்போ நான் டோட்டல் காஸ்ட் டிவைடட் இந்த காஸ்ட் பெர் மீட்டர் இங்கே கீழே டிவைடட் பை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. இந்த காஸ்ட் பெர் மீட்டர் கீழே டிவைடட் பை வந்துச்சுன்னா நமக்கு என்ன கிடைச்சிரும்? லென்த் ஆஃப் த கார்பெட் கிடைச்சிருமா? ஸோ அப்போ இங்கே டோட்டல் காஸ்ட் என்னது? 810. காஸ்ட் பெர் மீட்டர் என்னது? 4000 ரூபா. 4000 ரூபான்றது எனக்கு 9ல் பாதியா? அப்போ நான் 9/2ன்னு போட்டுக்கிறேன். ஓகே. ஸோ இப்போ இதை 9 டேபிளில் கேன்சல் பண்ணால் 19 வரும். 90 × 2 என்னது? 180. அப்போ லென்த் ஆஃப் த கார்பெட் எனக்கு 180. என்ன யூனிட்ல? மீட்டர்ல. ஓகேவா? இப்போ லென்த் ஆஃப் த கார்பெட் இன்ட்டு பிரெத் ஆஃப் த கார்பெட் போட்டால் எனக்கு என்ன கிடைக்கும்? ஏரியா ஆஃப் த கார்பெட். அந்த ஏரியா ஆஃப் த கார்பெட் எதுக்கு ஈக்குவல்? ரூமுடைய ஏரியாவுக்கு ஈக்குவலா? ரூமுடைய ஏரியாவில் எனக்கு லென்த்து 18ன்னு தெரியும், வித்து தெரியாது. இந்த பிக்கு என்னது? கார்பெட்டோடைய வித்து. அப்போது இது என்னது? 0.75, 3/4. இங்கே எல்ன்றது 180. அப்போ 180 இன்ட்டு 3/4 ஈக்குவல் டு 18 இன்ட்டு வித் ஆஃப் த ரூம். ஸோ அப்போ இந்த 18 இந்த 180 10. அடுத்து என்ன பண்ணலாம்? இதை 2 டேபிளில் கேன்சல் பண்ணுறோம் அப்படின்னா இங்கே 2 இங்கே 5. 5 3 சார் 15ஆ? 15/2 7.5 மீட்டர். ஸோ அதான் என்னது? எனக்கு ரூமுடைய அகலம். நமக்கு மேலேருந்து கீழே கேட்டாலோ இல்லை கீழேருந்து மேலே ரிவர்ஸில் கேட்டாலும் எந்த ஸ்டெப்பில் கேட்டாலும் நமக்கு போட தெரியணும். சரியா? ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு காஸ்ட்டு வச்சு நமக்கு அப்ளிகேஷன்ஸ். அடுத்து என்னென்னா வீல் ரெவல்யூஷன் வச்சு கேட்பாங்க. அதாவது எப்படி கேட்பாங்கன்னா, எனக்கு ஒரு புல்லக் கார்ட் மாட்டு வண்டி இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். இல்லை ஏதோ ஒரு 2 வீலர் இல்லை ஏதோ ஒரு கார் வீலர் என்ன வேணால் இருக்கட்டும். அது வந்து எனக்கு 20 ரெவல்யூஷன் 20 தடவை அந்த இப்போ ஒரு சர்டைன் டிஸ்டன்ஸ் இருக்குது. இந்த டிஸ்டன்ஸ் இருக்குது. இந்த டிஸ்டன்ஸை
கவர் பண்ணுறதுக்கு எனக்கு 20 ரெவல்யூஷன் 20 சுற்று சுற்றி இருக்குது அந்த வீல். ஓகேவா? ஸோ அந்த வீல் என்ன பண்ணியிருக்கு 20 சுற்று சுற்றி இருக்கு. அப்போது அந்த டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்ற மாதிரி தான் எனக்கு கொஸ்டின் கேட்பாங்க. அந்த டிஸ்டன்ஸ் என்ன? இப்போ அந்த டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு எப்படி கண்டுபிடிக்கலாம்? எனக்கு இங்கே என்னது ஒரு சுற்று சுற்றுறப்போ எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் ஆகும்? இந்த சுற்றளவா? அப்போது 2πr கவர் ஆகும். இப்போ அடுத்த சுற்று சுற்றுறப்போ 2πr, அடுத்த சுற்று சுற்றுறப்போ 2πr. அப்போ டோட்டல் டிஸ்டன்ஸ் வேணும்னா 2πr + 2πr + எத்தனை தடவை சுற்றி இருக்கோ அத்தனை தடவை 2πr ப்ளஸ் பண்ணணும். ஸோ இதை இன்னொரு விதமாக எழுதணும்னா எப்படி எழுதலாம்? 2πr இன்ட்டு எத்தனை சுற்று சுற்றி இருக்குது? n சுற்று சுற்றி இருக்குது, 10 தடவை சுற்றி இருக்குன்னு வச்சுக்கலாம். இன்ட்டு n அப்படின்னு போட்டோன்னா டோட்டல் டிஸ்டன்ஸ் கவர் தெரிஞ்சிருமா? ஸோ இல்லை டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு தெரிஞ்சிருமா? ஸோ இதுதான் இந்த ஃபார்முலா. ஸோ இதை வச்சு தான் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ 2πr இன்ட்டு n ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு. இங்கே என்னன்றது நம்பர் ஆஃப் ரெவல்யூஷன், அதாவது வீல் எத்தனை தடவை சுற்றுதுன்றது. ஆர்ன்றது ரேடியஸ் ஆஃப் வீல். ஓகேவா? ஸோ இந்த குட்டி ஃபார்முலாவை வச்சு தான் அடுத்த டைப் ஆஃப் ப்ராப்ளம் போட போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ரேடியஸ் ஆஃப் அ கார்ட் வீல் இஸ் 35 சென்டிமீட்டர். ஸோ கார்ட் வீல் மாட்டு வண்டியோடைய வீல் ரேடியஸ் வந்து 35 சென்டிமீட்டர். How many revolution does it make while traveling a distance of 154 மீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிஸ்டன்ஸ் ட்ராவல் கொடுத்துட்டாங்க 154 மீட்டர். எத்தனை ரெவல்யூஷன் n தான் என்னன்னு கேட்குறாங்க. அப்போ 2πr என்ன 2, பை வந்து 22/7, r வந்து 35, n தான் கேட்டிருக்காங்க, which is equal to distance travel, அதாவது 154. இப்போ 22 டேபிளில் இது ஸ்ட்ரெயிட்டாக கேன்சல் பண்ணுறது கஷ்டமாக இருக்குமா? அப்போ 11 டேபிளில் கேன்சல் பண்ணால் இது 2, 1ல் 11, ஸோ 14. அடுத்து 2ல் கேன்சல் பண்ணால் இது 7. இதை 7 டேபிளில் கேன்சல் பண்ணால் 5ஆ? அப்போது அடுத்து என்ன பண்ணலாம்? 2 5s are 10. n ஈக்குவல் டு இங்கே என்ன இருக்குது வேறு? 2πr, இங்கே 154, ஸோ 7 தான் வரும், பிரச்சனை இல்லை. 2 டேபிளில் கேன்சல் பண்ணுறப்போ இங்கே 2 5s are 10. ஸோ 7/10 அப்படின்னு கிடச்சிருக்கு. இங்கே ஏதோ நம்ம யூனிட்டில் சரியாக பண்ணல. இங்கே என்னது r வந்து 35 சென்டிமீட்டர். இங்கே டிஸ்டன்ஸ் வந்து மீட்டரில் இருக்குது. மீட்டரை நம்ம சென்டிமீட்டராக மாற்றுறோன்னு வைங்க, 2 0 இங்கே சேர்ந்துக்குமா? ஸோ அப்போ இங்கே என்ன வந்துடும்? 700 அப்படின்னு கிடச்சிரும். ஸோ இந்த 0 கேன்சல் ஆகிடும். அப்போ n ஈக்குவல் டு 70. அப்போ இங்கே என்ன முக்கியம்? யூனிட், அலகு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கேற்ற மாதிரி நம்ம மாற்றி என்ன பண்ணணும்? சப்ஸ்டியூட் பண்ணிக்கணும். அடுத்தது பாருங்கள், டயமீட்டர் ஆஃப் அ பைசைக்கிள் வீல். ஸோ மிதிவண்டி இருக்குது, அதுக்கு உள்ள டயமீட்டர் கொடுத்துருக்காங்க. நமக்கு ரேடியஸ் தான் வேணும். ரேடியஸ் என்ன வந்துடும்? டிவைடட் பை 2 போடணுமா? ஸோ 63/2 சென்டிமீட்டர். டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு எவ்வளோன்னு தான் கேட்குறாங்க. 20 ரெவல்யூஷனில் n கொடுத்துட்டாங்க 20ன்னு. மொத்த டிஸ்டன்ஸ் என்னன்னு தான் கேட்குறாங்க. ஸோ 2 பை வந்து 22/7, r வந்து 63/2, n வந்து 20 ரெவல்யூஷன். அப்போ இந்த 2 கேன்சல். 7 டேபிளில் கேன்சல் பண்ணால் இது என்னது? 9 7s are 63 அப்படின்னு கிடச்சிடும். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்? 22 இன்ட்டு 20 அப்படின்னு போடுறதுக்கு பதிலாக ஃபஸ்ட்டு 9ஓட போட்டுடலாமா? 9 18 119 198 இன்ட்டு 20ன்னு இருக்கும். ஸோ இங்கே 198 இன்ட்டு 20னா 8 2s are 16, மிச்சம் 1, 9 2s are 18, 119, மிச்சம் 1ன்னு இருக்கும். ஸோ 2 + 1 3. ஸோ 3960. என்ன யூனிட்டில்? நம்ம சென்டிமீட்டரில் தான் சப்ஸ்டியூட் பண்ணோம். அப்போ டிஸ்டன்ஸ் ட்ராவல் சென்டிமீட்டரில் வரும். மீட்டரில் நமக்கு வேணும்னா என்ன பண்ணணும்? டிவைடட் பை 100 அப்படின்னு வந்துருமா? ஸோ டிவைடட் பை 100னா 39.60ன்னு இருக்கும். அப்போ 39 மீட்டர் 60 சென்டிமீட்டர். ஓகே, ஸோ அப்போ ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். வீல் மேக்ஸ் 1000 ரெவல்யூஷன்ஸ் இன் கவரிங் அ டிஸ்டன்ஸ் ஆஃப் 88 கிலோமீட்டர். 1 கிலோமீட்டர் ஈக்குவல் டு எத்தனை மீட்டருங்க? 1000 மீட்டரா? அப்போது கவர் பண்ண டிஸ்டன்ஸ் 88 மீட்டரில் வச்சுக்கிறோம். அப்படின்னா இங்கே என்னது? 30 மல்டிப்ளை பண்ணும். ஏன்னா ஆப்ஷனில் எல்லாமே மீட்டரில் தான் இருக்குது. அப்போ இது டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு விச் இஸ் ஈக்குவல் டு 2πr இல்லைங்களா? ஸோ 2 பை வந்து 22/7, r தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ரெவல்யூஷன் எத்தனை? 1000 ரெவல்யூஷன். ஸோ இந்த 1000 இந்த 30 கேன்சல் ஆகிடும். அடுத்து என்ன பண்ணலாம்? 22 டேபிளில் இதை கேன்சல் பண்ணால் 4ன்னு வரும். அடுத்து 2 டேபிளில் இதை கேன்சல் பண்ணால் 2 அப்படின்னு கிடச்சிடும். r ஈக்குவல் டு இந்த 7 இங்கே வந்துருமா? r ஈக்குவல் டு 2 × 7 14. ஸோ இந்த கொஷின் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்குறீங்களா? ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம என்ன பண்ணலாம்? ஏரியா மேக்ஸிமம் கவர் பண்ணிடலாம். சரியா? ஸோ மறக்காமல் டெய்லி கிளாஸை வந்து பாருங்கள். இதுக்கப்புறம் கொஞ்சம் ரெகுலராக வீடியோஸ் எல்லாமே வரும். ஸோ கிளாஸ் கண்டினியூஸாக பாருங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.